ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சீம்பாலில் பால் கடம்பு சாப்பிட்ருப்போம். சீம்பால் கிடைக்காத பட்சத்தில் அதே டேஸ்ட்லேயே பால் கடம்பை எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் மில்க் புட்டிங்னு சொல்லலாம். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க், அகர் அரை கப்பு போல் சர்க்கரை, பால் பவுடர் 1/2 கப் வேணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்பு பால் பவுடர்ன்றது 10 ரூபாய் பேக்கெட்டில் 2.5 பேக்கெட் தேவைப்படுங்க. நான் எக்ஸ்ட்ராவே ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது தனியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு பேக்கெட் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அகர் பார்த்தீங்கன்னா ஹரிமா பிராண்டில் நல்லாயிருக்கும். இது ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கலன்னா லூஸில் அதே 10 கிராம் பேக்கெட் 25 ரூபான்னு விற்கும். நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. உள்ளே இப்படி தாங்க இருக்கும். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். 10 கிராம் பேக்கெட் இது, ஆனால் 8 கிராம் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ பாலை நம்ம காய்ச்சிக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு கூட நீங்கள் பாலை காய்ச்சிக்கலாம். ஆனால் பால் கொதி வந்ததும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வருது. பால் பொங்கி வரும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், பால் பொங்கி வருது. இந்த டைமில் நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா கரையணுங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையணும். நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் குயிக்காக கரைஞ்சிரும். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப்பு போல் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 2.5 பேக்கெட்டு போல் பால் பவுடர் சரியாக 1/2 கப்பு போல் வருங்க. பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் மில்க் மேடு கூட 1/2 கப்பு போல் சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே டேஸ்ட் போல தான் இருக்கும். பால் பவுடர் கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. நீங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப திக்காயிடும். ஜஸ்ட் இது பால் பவுடர் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம அகர் சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், பால் பவுடர் கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அகரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அகர் அப்படியே மொத்தமாக போடுறத விட இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரையிறதுக்கு. அகரை தண்ணியில் போட்டு கரைச்சின்னா ரொம்ப சீக்கிரமாக அது மிக்ஸ் ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். ஆனால் பாலில் நம்ம சேர்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் பால் பவுடர் வரை சேர்த்துட்டு திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அகர் சேர்க்கும்போது கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டுட்டாலும் பால் பொங்கிடுங்க. அகர் சரியாக கரையிலனா நம்ம இந்த பால் கடம்பை ரெடி பண்ணிட்ட பிறகு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா திக்க அங்கங்கே கடிபடுறாமல் இருக்கும். பாருங்கள், விஸ்க் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் மாட்டாமல் இருக்கணும். இது மாதிரி மாட்டி இருந்ததுன்னா இன்னும் சரியாக கரையிலன்னு அர்த்தங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இது மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் அகர் நல்லா கரைஞ்சிருக்கான்னு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அங்கங்கே சின்ன சின்ன பீசஸாக கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா கரையும். இப்போ வாசனைக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. விஸ்கில் கொஞ்சம் கூட அகர் மாட்டில் பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நெய் தடவின ஒரு பிளேட்லேயோ இல்லை டின்லேயோ நம்ம இதை சேர்த்துடலாம். நான் இது மாதிரி டின்னு தாங்க எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக நெய் தடவிட்டு இதை நம்ம சேர்த்துடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு. நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோன்னா பால் கடம்பு சூப்பராக செட் ஆகிடுங்க. இப்போ நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ இந்த கார்னரில் கத்தி வச்சு இது மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். 4 பக்கமும் இது மாதிரி கத்தி வச்சு நீங்கள் லூஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் பெரிய டின்னாக நான் செஞ்சதுனால கொஞ்சம் மெலிசாக வந்துருச்சு. நீங்கள் சின்ன டின்னாவோ இல்லை பிளேட்லேயோ நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே நல்லா க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மேலே எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இது தாங்க சரியான பக்குவம். இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் கழித்து கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண பீஸை நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை பாருங்கள். பார்க்குறதுக்கு காஜு கத்திலி மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி டின்னில் செஞ்சுருக்கறனால நல்ல மெல்லிஸாக வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் பாத்திரம் சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த க்யூப்ஸ் கொஞ்சம் பெருசாக வரும். நீங்களும் இதே மாதிரி பால் கடம்பை செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.